வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான். இந்த லட்டு ரெசிபி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2 வகையான லட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப ஈஸியான பொருட்கள், நம்ம கையிலே நம்ம வந்து கிச்சனில் இருக்கும், அந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா லட்டு செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை லட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது எது அப்படின்னா வேர்க்கடலை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேர்க்கடலை பிடிக்காதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. பித்த தேகினர் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பித்த தேகினரும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வேர்க்கடலை லட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு சேர்க்காமல், கருப்பட்டி சேர்க்காமல் வெறும் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது. மீதி எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேர்க்கடலை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பு வேர்க்கடலை எடுக்கோமோ அதே அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வேர்க்கடலை தனியாக, அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இது ரெண்டையுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. எள்ளு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டு மாற்றிட்டு சூடு இல்லாமல் இருக்கப்போ தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஏன்னா வேர்க்கடலை வந்து சூடாக இருக்கப்போ அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைப்படாது. அது போக அந்த வேர்க்கடலை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மிக்ஸியை ஓட விட்டுறக்கூடாது. மிக்ஸி வந்து சீக்கிரம் வம்பாக போயிடும். இப்போ இது எல்லாம் வறுத்தது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த லட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்க்கணும். மண்டவெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை இது எதுவுமே சேர்க்காதீங்க. அப்போ சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து மாறிடும். கண்டிப்பாக கருப்பட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது நான் எடுத்துருக்க இனிப்பே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதுக்கு பாதி கப்பு எடுத்தால் போதும். இப்போ 3 கப் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு கப்பு வந்து கருப்பட்டி, அதுலேயும் பாதி, 1 கப்புக்கு அரை அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 3க்கு 1ங்கிற அளவுக்கு கருப்பட்டி நல்லா சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. திரும்ப இன்னொரு பேட்ச் போட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அரைச்சிக்கிட்டேன். கருப்பட்டி நம்ம பாகு எதுவுமே காய்க்க வேண்டாம். நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாலே போதும். அந்த ஈரத்தன்மை எல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கருப்பட்டி பாகுவாக காய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலர் பாகு காய்ச்சி செய்கிறாங்க. அந்த மெத்தட் பிடிச்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. வேர்க்கடலை, எள்ளு, அதுக்கப்புறமா இன்னொரு வெள்ளை எள்ளு, இந்த 3 சேர்த்து செஞ்சுருக்கோம். கருப்பட்டியும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறமா ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் கீழே இருக்கிற அடியில் ஃபுல்லாக கருப்பட்டி இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மாவாக அரைச்சிட்டிங்கன்னா லட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இருக்கும். கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை சூப்பராக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிக்கப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லட்டு பதம் வரணும். இது வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருப்பட்டி சேர்க்காமல் கொஞ்சமாக பாத்திரத்தில் வச்சுருந்தேன். இப்போ இனிப்பு சேர்க்காமல் இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட், டயட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா டூத் சென்சிட்டிவ் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா இனிப்பு சேர்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இனிப்பே இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு வந்து கருப்பட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் மிக்ஸி ஜாரில் மட்டும் தான் போட்டு சேர்த்துருந்தேன். இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே என்ன செஞ்சேன் அப்படின்னா வறுத்து திரித்து வச்சுருந்தேன். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நெய் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே சேர்க்காமல் அப்படியே நீங்கள் பிடிச்சி உருண்டை மாதிரி உடுத்தி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து எள்ளு சேர்த்துருக்கோம், கருப்பட்டி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. அது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு சூப்பரான லட்டு கிடச்சிரும். இப்போ இதில் நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிக்க வந்துச்சு அப்படின்னா லட்டு வந்து கரெக்டான பாதமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் செஞ்சால் தான் லட்டு வந்து சாஃப்டாகவும் நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால அந்த லட்டு உடஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 2-3 லட்டு வந்து இனிப்பு இல்லாமல் நான் வந்து செஞ்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டது எல்லாமே அப்படின்னா இனிப்பு சேர்த்தது, கருப்பட்டி சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுவுமே நமக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நமக்கு வந்து அந்த எண்ணெய் திட்டு வந்து அதிகமாக, அதனால் இதை நல்லா உணர விட்டுருங்க. சூடோட லட்டு பிடிக்கக்கூடாது. நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பட்டர் சேர்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா
நல்லெண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்ல மாவை புட்டு பதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கணும். நமக்கு மாவாக இருக்கிறத புட்டு பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திரும்பியும் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்த்து கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லட்டு பிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எள்ளு உருண்டை மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்க்காமலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்கலாம். வேர்க்கடலை ஒத்துக்காத அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லட்டு வந்து நீங்கள் 1 மாதத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக 1 மந்த் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கக்கூடாது. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த லட்டு வந்து காயாது. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா லட்டை வந்து ட்ரை ஆக விடக்கூடாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த லட்டு வந்து நீங்கள் வச்ச மாதிரியே இருக்கும். எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு லட்டு வந்து செஞ்சு காமிச்சாச்சு. இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இனிப்பு சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் செஞ்ச லட்டு எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிடுதேன். இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு ஒன்று ஒன்றையாக பிடிச்சி செஞ்சுக்கலாம். இந்த லட்டு வந்து எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நம்ம இதை வந்து கொடுக்கலாம். கிட்ஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து உணவு எடுத்துக்கிட மாட்டேக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த லட்டில் இருக்கும். கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா முழு ஊட்டச்சத்தும் நமக்கு வந்து கிடச்சிடும். அடுத்து என்னது அப்படின்னா இது வந்து சத்து மாவு. இது என்ன மாவு அப்படின்னா சிறுதானிய மாவு. சிறுதானிய மாவு வேறு, சத்து மாவு வேறு. இந்த 2 மாவு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வச்சு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அடுத்த லட்டு செய்ய போகிறேன். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 டம்ளர் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சத்து மாவு. இந்த சத்து மாவு வீட்டில் இருந்துச்சுனாலும் இதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு செஞ்சுக்கலாம். எந்த கப்பால் இழக்கமோ அதே கப்பாளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறுதானிய மாவு. எல்லா சிறுதானியங்களும் சேர்த்து நான் செஞ்சது. உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இதே மெத்தடில் சத்து மாவில் தனியாக செய்யலாம், சிறுதானிய மாவில் தனியாக செய்யலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து மண்டவளம் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மாவு அப்படிங்கிறதுனால எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் வந்து கருப்பட்டி பாகு இருந்துச்சுன்னா கருப்பட்டி சேர்த்து செய்யலாம். நான் வந்து இதுக்கு கருப்பட்டி சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதா அப்படிங்கிறதுக்காக மண்டவெல்லாம் சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா பாகு மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மண்டவெல்லாம் தண்ணியை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லட்டு பிடிக்க போகிறோம். மண்டவெல்லாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கப்பவே நம்ம இடியாப்ப மாவு பிணையிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து வெந்நிலாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பாகு தண்ணி மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் சூடாக இருக்கப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே சத்து மாவு. மற்ற மாதிரி நட்ஸ் பவுடர் மாதிரி கிடையாது. இது சத்து மாவு அப்படிங்கிறதுனால அது வந்து மாவு பதம் நல்லாவே வந்துடுச்சு. அதனால் இதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி லட்டு பதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பாகு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மணத்துக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். ஏலக்காய், சுக்கு தூள் நான் எதுவுமே சேர்க்கல. எதுக்காக அப்படின்னா அந்த சத்து மாவு செய்கிறப்பவே நான் அது கூடவே எல்லாம் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த லட்டுக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கல. ஈவன் நட்ஸு கூட நான் என்ன செய்யலை அப்படின்னா சேர்க்கலை. அதனால் இது வெறும் மாவில் தான் நான் செய்ய போகிறேன். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதையுமே ஒரு சூப்பராக கையில் பிடிச்சி பார்க்கப்ப லட்டு ஷேப் வரணும். அந்த மாதிரி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாகு வந்து ஊற்றுறத நிப்பாட்டிக்கலாம். அப்படி வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு வந்து சூப்பராகவே வரும். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கையில் கிடைக்கும். உங்களுக்கு சின்ன ஷேப்பு வேணும் அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை நமக்கு வந்து பெரிய ஷேப்பில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். சத்து மாவு வீட்டில் செஞ்சது இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லாமே சத்து மாவு பாக்கெட்டாகவே கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுலேயுமே இந்த மாதிரி லட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 வகையான லட்டு செஞ்சுருக்கோம். ஒன்று சத்து மாவு, அப்புறமா
தினை அரிசி மாவு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லட்டு, அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வேர்க்கடலை எள்ளு சேர்ந்த லட்டு. இந்த 2 வகையான லட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.